Hello students, நம்ம ஏற்கனவே அட்டாமிக் ஃபிசிக்ஸ் பார்க்குறோம். அதில் வந்து ஃபண்டமெண்டல் கான்செப்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. என்னோட கிளாஸில் எப்போவுமே சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ஐடியாஸ்லாம் ஒரு 2-3 கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம 2 கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கோன்னு நினைக்கிறேன். அதோடவே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றதால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது உங்களால். அதனால் நான் வந்துட்டு மீதி இருக்கிற அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக எடுத்து இப்போ போட்டுடுறேன். அதை நீங்கள் பாருங்கள். பார்த்து பேசிக் ஐடியாஸ் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. எடுத்த உடனே சிலபஸ், அதில் இருக்கிற கொஷின் மாடல் இந்த மாதிரிலாம் படிக்காதீங்க. கொஞ்சமாவது சப்ஜெக்டை தெரிஞ்சு படிக்கணும் அப்படின்ற ஐடியாவில் எப்போவுமே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் நல்ல மெத்தடும் கூட, சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அட்டாமிக் ஃபிசிக்ஸில் 2வது யூனிட் தான் நான் எடுக்கிறேன், 3rd இயர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸுக்கு. அதை வந்துட்டு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் வெக்டர் ஆட்டம் மாடல். நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண எல்லா கான்செப்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இந்த வெக்டர் ஆட்டம் மாடலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும், சரிங்களா? அதிலேருந்து வர கான்செப்ட்டுங்களை ஏற்கனவே யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஐடியாஸ் உங்களுக்கு தெரியணும். அதனால தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காரு, சரிங்களா? அதை நீங்கள் நல்லா பார்த்து மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? நம்ம யூனிட்டில் வந்து சொல்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் புதுசாகவே இருக்கும். அதனால் நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கிளியராக புரியும், சரிங்களா? ஆன்லைன் கிளாஸ் தானே அப்படின்னு கேர்லெஸ்ஸாக அட்டன் பண்ண வேணாம். கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணி சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். நோட்ஸ் எடுத்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் ஃபண்டமெண்டல் ஐடியாஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. உங்களுக்கு டைம் இருக்காது அப்படின்றதால நான் தனியாகவே வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன், சரிங்களா? இதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு வெக்டர் ஆட்டம் மாடல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் அட்டன் பண்ணால் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரிங்களா? போர்ஸ் தியரி யூஸ்ஃபுல் டு எக்ஸ்பிளைன் தி ஹைட்ரஜன் ஆட்டம் ஆல்சோ அப்ளைஸ் டு தி சிங்கிளி அயனைஸ்டு ஹீலியம் ஆட்டம், சரிங்களா? which like hydrogen has a single electron. அப்போ அயனைஸ்டு ஹீலியம் ஆட்டமும் ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது. அதனால் போர் தியரியை அயனைஸ்டு ஹீலியமுக்கும் ஹைட்ரஜனுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் எங்கள் போர் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே இன்வென்ஷனில் மோசலி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். இது நம்ம மேக்ஸிமம் பாடத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு தெரிஞ்சது ஜே தாம்சன் அந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். இவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சயின்டிஸ்ட், சரிங்களா? இவர் தான் வந்துட்டு எக்ஸ்ரேஸில் நிறைய எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்காரு. இவர் ஜே தாம்சனோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்ளைடு போர்ஸ் ஃபார்முலா வித் அன் ஆர்பிட்ரரி அட்டாமிக் சார்ஜ் Z, சரிங்களா? டு எக்ஸ்பிளைன் தி K and L சீரீஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. இவர் தான் வந்துட்டு கே ஷெல்லிருந்து எந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம்லாம் வருது, எல் ஷெல்லிருந்து எந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம்லாம் வருது அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குற எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரத்தில், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1914 ஜேம்ஸ் ஃப்ராங்க் அண்ட் ஹேட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் குவாண்டம் ஸ்டேட். இப்போ குவாண்டம் ஸ்டேட் ஒரு ஆட்டமில் எக்ஸிஸ்ட் ஆகிறத வந்துட்டு இவங்க ஃப்ராங்க் ஹெட்ஸ் இவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? அப்போது இதிலேருந்து நம்ம இந்த குவாண்டம் ஸ்டேட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அதோட இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆல்ரெடி ஆங்குலர் மொமெண்டத்தை போர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வர கான்செப்ட் இது. ஆட்டம்ஸ் அப்சார்ப் எனர்ஜி பை பம்பார்டிங் தம் வித் எலக்ட்ரான்ஸ், சரிங்களா? ஒரு ஆட்டம் வந்துட்டு எலக்ட்ரான்ஸோட பம்பார்ட் ஆகும்பொழுது, அதாவது கொலைட் ஆகும், மோதல் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? பம்பார்ட்மெண்ட் அப்படின்னா அப்போது இது வந்து நியூக்ளியர் ரியாக்ஷனில் தான் நம்ம பார்ப்போம். இங்கே நம்ம ஆட்டமோட எலக்ட்ரான் மோதுது அப்படி ஒரு எலக்ட்ரான் பீம் இருக்குன்னா அதில் ஆட்டம் நம்ம அப்ளை பண்ணும்பொழுது அந்த எலக்ட்ரான் பீமுக்கும் ஆட்டமுக்கும் இடையில் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ தி மாஸ் would only absorb discrete amount of energy from the electron beam when the energy of an electron was below the threshold for producing an excited state, சரிங்களா? இப்போ ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் பீமோட இன்ட்ராக்ட் பண்ணுது. அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுறதா வச்சுப்போம். சரிங்களா? இது எப்போ நடக்கும் அப்படின்னா
குவாண்டா ஆஃப் எனர்ஜியை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? அப்போது குவாண்டா ஆஃப் எனர்ஜியை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த 2 ஸ்டேட்டுக்கு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 எனர்ஜி ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கு ஈக்குவலாக இருந்தால் அப்சார்ப்ஷனோ எமிஷனோ நடக்கும். சப்போஸ் அந்த மாதிரி இல்லைன்னா, இந்த த்ரெஷோல்டு கண்டிஷனை ரீச் பண்ணல அப்படின்னா அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக நமக்கு வெளியில் வரும். அப்போ ஏதாவது ஒரு எனர்ஜியை வெளியிடும். சரிங்களா? தி ஆட்டம் வுட் நாட் அப்சார்ப் எனி எனர்ஜி. அப்போ அந்த மாதிரி அப்சார்ப் பண்ணுற எனர்ஜியோட அளவு என்ன எப்படி இருக்குன்னா டிஸ்க்ரீட் எனர்ஜி வேல்யூவாக தான் இருக்கும். அதுக்கு தேவையான எனர்ஜியை மட்டும்தான் எடுத்துக்கும். எக்ஸஸாக எனர்ஜி இருந்தால் கூட அதை அது அவாய்ட் பண்ணிடும் அப்படின்ட்டு தான் இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கை பண்ணுறோன்னா, நமக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா நமக்கு தேவையான அளவுக்குலாம் எடுத்துக்க மாட்டோம். ஸோ மனிதனோட இயல்பான விஷயம் இது. ஆனால் எலக்ட்ரான்ஸோ ஆட்டமோ அந்த மாதிரி இல்லை, அது ப்ராப்பராக இயங்கும். எலக்ட்ரான்ஸ் ஆட்டம் எல்லாமே டிஸ்க்ரீட் குவாண்டம் கான்செப்ட் பிரகாரம் இயங்கிறதால தான் நம்ம தெளிவாக எல்லாத்தையுமே செய்ய முடியுது. ஒரு எலக்ட்ரான் எப்படி வேணாலும் இருக்கும் அப்படின்னா நம்ம செய்கிற எதுவுமே கரெக்டாக வராது. இதெல்லாம் நம்ம லைஃப்பில் இருக்கிற கான்செப்டோட கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ஸ் தியரி ஹேட் மேஜர் ட்ராபேக்ஸ். என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது போர் தியரியில்? இட் குட் நாட் எக்ஸ்பிளைன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஹேவிங் மோர் தென் 1 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானுக்கு மேலே உள்ள எந்த ஆட்டமையும் போர் தியரியால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. இது மேஜர் ட்ராபேக் மாடர்ன் ஃபிசிக்ஸில். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ராஸ்கோபி ஷோஸ் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் டிவைடட் into several closely spaced fine lines. சரிங்களா? அப்போ ஒரு மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் தான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பீரியாடிக் டேபிளில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையுமே அனலைஸ் பண்ணாங்க. அதுவே ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குது அப்படின்றத ஆஸ்ட்ரான் அதுக்கப்புறமா பெயின் பிரிட்ஜ் அவங்களாம் டெவலப் பண்ணாங்கன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை தாண்டி இங்கே ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஸ்ப்ளிட் ஆகுது. எதுக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் தான். சரிங்களா? அப்போ நீல்ஸ் போர் பார்த்த ஸ்பெக்ட்ரத்துக்கும் இங்கே ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஹைட்ரஜனை வச்சு எடுக்கிற ஸ்பெக்ட்ரத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தான். ஆர் டிவைடட் இன்டு செவரல் க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு ஃபைன் லைன்ஸ். நிறைய லைன்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம்லேயே உருவாகுது. அங்கே சிங்கிள் எலக்ட்ரான் ஆக்ட் பண்ணும்போதே நிறைய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் உருவாகுது அப்படின்றது தான். எப்போ அப்படின்னா இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு தி ஸ்பிளிட்டிங் லைன்ஸ் ஈவன் ஃபர்தர் அப்பார்ட். சரிங்களா? அப்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுது இங்கே எனர்ஜி ஸ்ப்ளிட்டிங் இருக்குது அப்படின்றது இதையும் நீல்ஸ் போரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அர்னால்டு சோமர்ஃபீல்ட் இவரும் ரொம்ப அட்டாமிக் தியரியில் இம்பார்ட்டண்ட்டான சயின்டிஸ்ட். சரிங்களா? இவர் ஜெர்மன் சயின்டிஸ்ட். அவர் மாடிஃபை பண்ணுறார். மாடிஃபைடு போர்ஸ் தியரி பை குவான்டைசிங் தி ஷேப்ஸ் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்ஸ் டு இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் எனர்ஜி லெவல்ஸ் கரஸ்பாண்டிங் டு தி ஃபைன் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். சரிங்களா? அப்போ இங்கே ஷேப் ஓரியன்டேஷன் இது எல்லாமே குவான்டைஸ்டாக இருக்கும் அப்படின்றத இவர் சொல்கிறார். இந்த ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே எக்ஸ்டர்னல் ஃபீல்டை அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தான் அது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் ஆட்டம் அசோசியேட் பண்ணோம் அப்படின்றது தான் நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது. சார் அசோசியேட் பண்ணுது அப்படின்னா ஆட்டம் மட்டும் இல்லை, எலக்ட்ரான் ஆர்பிட் எல்லாமே. சரிங்களா? இதை அர்னால்டு சோமர்ஃபீல்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் ஃபைன் ஸ்ட்ரக்சர்னால் அதில் எத்தனை லைன்ஸ் ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்றத அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரிங்களா? 1922 ஸ்டென் கெர்லாக் அவரும் ஜெர்மன் சயின்டிஸ்ட் தான். இவங்க ரிசல்ட் என்ன கொடுக்குறாங்க? தேர் எக்ஸ்பெரிமெண்ட் டுக் அட்வான்ட் ஆஃப் தி மேக்னட்டிசம் அசோசியேட்டட் வித் ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது அப்படின்ற கான்செப்டை நீல்ஸ் போர் தான் சொல்கிறாரு. ஆங்குலர் மொமெண்டம் இஸ் குவான்டைஸ்டு அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த ஆங்குலர் மொமெண்டம் மேக்னெட்டிக் ஃபீல்டோட அசோசியேட் பண்ணிக்குது அப்படின்றத ஸ்டென் கெர்லாக் 2 பேர் தான் சொல்கிறாங்க. எந்த மாதிரி இந்த ஓரியன்டேஷன் இருக்கும், இந்த அசோசியேஷன் இருக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட அப்படின்னா டிட்டர்மைன் தட் தி மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்ட் தி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் ஆட்டம் கேன் ஹேவ் ஒன்லி 2 ஓரியன்டேஷன்ஸ். சரிங்களா? இப்போ ஸ்பின்னை தான் இவங்க சொல்ல வராங்க, மறைமுகமாக சொல்கிறதுங்க ஸ்பின்னு தான். இப்போ ஸ்பின்னா 2 ஓரியன்டேஷன் தான், பேரலல் ஆன்டி பேரலல் அப்படின்ற 2 விஷயம் தான் இவங்க பேசிக்காக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பின் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பேரலல்னால் என்ன, ஆன்டி பேரலல்னால் என்ன அப்படின்றது தெரிய வருது. சரிங்களா?
ஓகே, இது வரைக்கும் நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணது போதும். இதுக்கப்புறம் இந்த ஓல்டு கிளாசிக்கல் அட்டாமிக் தியரியெல்லாம் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அட்டாமிக் மாடலில் வெக்டர் ஆட்டம் மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம சிலபஸோட ஃபஸ்ட்டு டாபிக். சரிங்களா? இப்போ அதுலேருந்து நம்ம அப்போ வந்துட்டு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இது வரைக்கும் அட்டாமிக் ஃபிசிக்ஸில் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். கடைசியாக நம்ம பார்த்தது நீல்ஸ் போர் ஷெல் மாடல். நீல்ஸ் போர் ஷெல் மாடலில் அவரோட மாடலில் இருக்கிற அட்வான்டேஜஸ், அதுக்கப்புறம் ட்ராபேக்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? அதன் பிறகு கிளாசிக்கல் அட்டாமிக் தியரியிலேருந்து குவாண்டம் தியரிக்கு கன்வெர்ட் ஆகும்பொழுது எந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் போர் ஆட்டம் மாடலில் செய்கிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வெக்டர் ஆட்டம் மாடல். சரிங்களா?